ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சன்ரியாஸ் வேர்ல்ட். இன்னைக்கு என்ன டிசைன் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளவுஸோடைய ஸ்லீவ் டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் போடும்போது பயங்கர ரிச் லுக் அண்ட் கிராண்டாக தெரியும். இதோடைய காஸ்ட்டுமே ரொம்ப கம்மி தான். அஃபர்டபுள் ப்ரைஸில் தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்லீவுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம ஜரி த்ரெட்டோட தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஜரி த்ரெட் நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம், சுகர் பீட்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஒரு சில பேர் என்ன பண்றீங்க அப்டின்னா, நீங்க ஜரி த்ரெட் ஸ்டிச் பண்ற நீடில்லயே வந்து சுகர் பீடையும் ஸ்டிச் பண்ணிட்டுருக்கீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. சுகர் பீட் ஸ்டிச் பண்றதுக்கு ஒரு நீடில் இருக்கு. அந்த நீடில் வாங்கி ஸ்டிச் பண்ணும்போது என்ன ஆகும் அப்டின்னா, நீங்க சீக்கிரமாவும் உங்க வொர்க்க ஃபினிஷ் பண்ண மாதிரி இருக்கும். ஃபினிஷிங்கும் கொஞ்சம் நீட்டா இருக்கும். அப்டி இல்ல அப்டின்னா 2 பீட், 3 பீட் அந்த மாரி தான் வந்து நீங்க எடுத்து எடுத்து ஸ்டிச் பண்ற மாதிரி இருக்கும். அது வந்து உங்க டைம் தான் வேஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் லைன் வந்து நான் ஒரு செயின் ஸ்டோன் வச்சுட்டேன். செயின் ஸ்டோன் வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து சுகர் பீடால ஃபினிஷிங் குடுத்துட்டுருக்கேன். ஸோ வந்து இந்த நான் யூஸ் பண்ற நீடில் தான் வந்து சுகர் பீட் போடுற நீடிலு. இது யார்ட்டலாம் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் வந்து நெறைய பேர் பார்த்த வரைக்கும் எல்லாருமே வந்துட்டு நார்மலா ஜரி த்ரெட் யூஸ் பண்றதெல்லாம் யூஸ் பண்றீங்க. ஸோ அந்த மாரி யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாரி நீடில்ஸ் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஜரியில வந்து கோல்டு கலர் எடுத்திருக்கேன். ஸோ, இப்போ இத வச்சு தான் நம்ம வந்து ஃபினிஷிங் குடுக்க போறோம். இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, ஸ்லீவ்க்கு வந்து நம்ம பீடெல்லாம் வைக்கல. வெறும் த்ரெட் ஒர்க் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ, த்ரெட் ஒர்க்ல வந்து அங்கங்க வந்து பீட்ஸ் இருக்க மாதிரி தான் வந்து நம்ம ஃபினிஷிங் குடுக்க போறோம். ஸோ, இப்போ வந்து நான் ஒரு 4லருந்து 5 ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கோங்க. அது நீங்க வந்து கவுண்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பீட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு திருப்பி அதே மாரி ஒரு 4 டூ 5 ஸ்டிச்சஸ். ஸோ, நீங்க வந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. எத்தன ஸ்டிச்சஸ் வந்து நீங்க குடுக்க போறீங்க அப்டின்றத கவுண்ட் பண்ணிட்டு, இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டிச்சஸ் அதுக்கப்புறம் ஒரு பீட். இதே மாதிரி என்ன பண்ணணும்னா, அந்த ப்ளவுஸோடைய எண்ட் பார்ட் வரைக்கும் இதே மாரி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போறோம். உங்களுக்கு கோல்டு கலர் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலுமே, சரி த்ரெட்ல வந்து நெறைய கலர்ஸ் வந்து அவைலபிள்ல இருக்கு. உங்களுக்கு என்ன கலர் புடிச்சிருக்கோ, அந்த மாதிரி கலர் வாங்கி கூட நீங்க ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, சில்க் த்ரெட்ல கூட நீங்க ஸ்டிச் பண்ணலாம். ரொம்ப நீட்டா தான் இருக்கும். ஆல்ரெடி வந்து இதே மாதிரி ஒரு ப்ளவுஸ் டிசைன் வந்து நான் சில்க் த்ரெட்ல வந்து ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ, அதோட வியூஸும் நீங்க பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எது புடிச்சிருக்கோ அந்த மாரி நீங்க ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ, இந்த மாதிரி கடைசி வரைக்கும் நம்ம குடுத்துறணும். இதே மாதிரி தான் என்ன பண்ணணும், ஸ்லீவ் ஃபுல்லாமே இருக்கிற லைன்ஸ் ஃபுல்லாமே நம்ம குடுத்துறணும். ஆக்சுவலி இந்த ஸ்லீவ்ல பார்த்தீங்க அப்டின்னா, இந்த லைன்ஸ் எல்லாம் நான் எப்படி மார்க் பண்ணியிருக்கேன் அப்டின்னா, ஸ்கேலோட ஒரு 1/2 இன்ச் அந்த நம்பர்ஸ் தெரியும் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்க மாரி பார்த்து நம்ம மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஸ்கேல் ஃபுல்லா நம்ம மெஷர் பண்ணோம் அப்டின்னா, அதோட இன்ச்சஸ் வந்து அதிகமாகும். ஸோ அந்த ஸ்கேல்ல ஒரு 1/4வாசி. ஸோ அந்த மாதிரி பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கும் சின்ன லைன்ஸ் வேணும்னாலுமே நீங்க மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டே இருக்க போறோம். ஸோ வந்து இந்த மாதிரி நீங்க ஜரி த்ரெட் யூஸ் பண்ணும்போது, உங்களோட ஸ்டிச்சிங் ஆஃப் ஜரி எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப குட்டி குட்டி குட்டியா ஸ்டிச்சிங்ஸ் இருக்கணும். சில பேர்லாம் வந்து ஸ்டார்ட்டிங் ஆரி வந்து பழகுறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்டிச்சஸ் வந்து சின்ன சின்ன ஸ்டிச்சஸ் வந்து வராது அவங்களுக்கு. ஸோ வந்து கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்டிச்சஸா வந்து போட ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. குட்டி குட்டியா போடும்போது உங்க டிசைன் பார்க்க ரொம்பவே லுக்கா அழகா நீட்டா இருக்கும். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. ஸோ இந்த கீழ இருக்க அந்த எண்ட் பார்ட், அந்த எண்ட் பார்ட்டுக்கு தான் வந்து நம்ம இப்போ டிசைன் குடுக்க போறோம். ஆக்சுவலி வந்து இப்போ என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இந்த எண்டுல வந்து ஒரு பாசி வச்சிருக்கோம்ல, ஸோ அத சுத்திலும் ஒரு ஃப்ளவர் மாதிரி நம்ம குடுக்க போறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம குடுக்க போறோம். அடுத்து நான் என்ன எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, அது வந்து வீட் பீடு. ஸோ வீட் பீட் அப்படி இல்லன்னா, அத வந்து ரைஸ் பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது பார்க்கவே வந்து கோதுமை மாதிரியே இருக்கும். ஸோ அதனால அதோட நேம் வந்து வீட் பீட். ஓகே. ஸோ இத வச்சு நம்ம வந்து ஒரு லீஃப் மாதிரி போட போறோம். அ 3 லீஃப்ஸ் வந்து இருக்கிற மாதிரி போட போறோம். ஸோ இதில எப்படி வரும் அப்படின்னா, ஒரு ஃப்ளவர், ஒரு லீஃப், ஒரு ஃப்ளவர், ஒரு லீஃப். ஸோ இதே மாதிரி பேட்டர்ன்ல நம்ம ஃபுல்லாமே குடுக்க போறோம். ஓகேவா?
நெக்ஸ்ட் ஃப்ளவர் பார்த்தீங்க அப்படின்னா, அதே கோல்டு ஷேட்லயே குடுக்க போறோம். ஸோ வந்து இந்த டிசைன்ல வந்து 2 ஃப்ளவர்ஸ் இருக்கும். ஒண்ணு வந்து பேர்ல் பீட்ல இருக்க ஃப்ளவர் ஒண்ணு. இன்னொன்னு வந்து கோல்டு பீட்ல இருக்க ஃப்ளவர் ஒண்ணு. ஸோ இது வந்து பார்க்கவே வந்து கொஞ்சம் அழகா இருக்கும். உங்களுக்கு வந்து வேறு எதுவும் கலர்ஸ் ஒயிட் கலர் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலுமே, நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, சாரீக்கு கான்ட்ராஸ்ட்டா இருக்க மாதிரி வேறு எதுவும் கலர்ஸ் இருக்கான்னு பார்த்து, அந்த மாதிரி கலர்ஸ்லயும் பீட் வச்சுக்கலாம். லீஃப்லயுமே வந்துட்டு நீங்க இந்த ரைஸ் பீடு தான் வைக்கணும் அப்படின்னு கிடையாது. நெறைய லீஃப்ல வந்துட்டு ஃபினிஷிங் ஒர்க்கோட வந்துருச்சு. ஸோ அந்த மாரி ஸ்டோன்ஸுமே நீங்க வாங்கி வச்சுக்கலாம். இப்போ கீழ இருக்க பார்ட் என்ன பண்றோம் அப்படின்னா, அதே மாதிரி தான் ஒரு 3 பேர்ல் பீட் எடுத்திருக்கேன். ஸோ அதில வந்து ஒரு சுகர் பீட வச்சு, ஒரு பேர்ல் பீட வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு, இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். அதுக்கப்புறம் கீழ இருக்க லைன்ஸ் ஃபுல்லாமே சுகர் பீடால போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம ப்ளவுஸோடைய ஃபைனல் லுக். ஸோ எப்படி இருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் யாருக்கெல்லாம் இந்த ப்ளவுஸ் புடிச்சிருக்கு அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாரி நெறைய ப்ளவுஸ் டிசைன் பார்க்குறதுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இதே மாரி பிரைடல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட ஆர்டர்ஸ நாங்க எடுத்துக்கிறோம். டாடா பை பாய்.